அழகே அழகுல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். வா ரேவதி போலாம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் ரேவதி கையை பிடிக்க ரேவதி ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறாங்க. என்ன ரேவதி, உன் புருஷனை விட்டு வர உனக்கு விருப்பம் இல்லையா? இப்படி ராத்திரி முழுக்க வெளியே தான் உட்காந்துருக்க போறியா? உனக்கு குடும்பமா இல்ல? அனாதையா நீ எதுக்கு இப்படி வெளியே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்க, இல்லன்னே உன் கூட தற்காலிகமா வரலாமா இல்ல நிரந்தரமே வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், என்ன ரேவதி சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்கவும், போதும்னே இந்த மனுஷன் கூட நான் குடும்பம் நடத்தின வரைய போதும், என்னால முடியலன்னு தினமும் சித்திரவதையா இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்லுவாரு, நாளைக்கு என்ன சொல்லுவாரு, இப்ப என்ன சொல்லுவாருன்னு சொல்லி நான் யோசிச்சு பைத்தியம் ஆயிருவேன் போல, என்னால முடியலன்னு அப்படின்னு சொல்லி ரேவதி அழுகவும் அப்படியே தங்கராஜ் திணற ஆரம்பிக்கிறாரு. ஏய் என்னடி சொல்ற, என்னைய கொடுமைக்காரன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், ஆமாயா ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய பங்களா, காரு, பணம், நகை இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பொண்டாட்டியுடைய சந்தோஷம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல நீ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தா கூட எனக்கு அது சந்தோஷம்தான். ஆசையா ஒரு புடவை வாங்கி கொடுத்தா கூட அது எனக்கு சந்தோஷம்தான். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ இவ்வளோ பெரிய வீட்டில் வச்சிருக்கேன், உன்னைய கார்ல கூட்டிட்டு போறேன், அது வாங்கி கொடுக்குறேன், நகை வாங்கி கொடுக்குறேன், பணம் வச்சிருக்கேன்னு சொல்லி நீ ஒவ்வொன்றையும் இப்படி என்னை காமிச்சு என்னை நீ ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்க. எனக்கு பிடிச்ச மாதிரியும் நான் இருக்க முடியாம, நீ சொல்ற மாதிரியும் நான் செய்ய முடியாம நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறது பிடிக்கும், என் அண்ணி கூட பேசுறது எனக்கு பிடிக்கும், என் அண்ணன் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆனா இதெல்லாம் உனக்கு பிடிக்காது. காரணம் உன் தங்கச்சி இறந்து போனதுக்கு காரணம் என் அண்ணனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் தங்கச்சி இறந்து போனதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எல்லா காரணமும் உனக்கு நல்லாவே தெரிஞ்சும் சம்பந்தமே இல்லாம எங்க அண்ணன் மேல பழிய போட்டு என்னைய அதுக்கு காரணமாகி என் அண்ணன் கூட பேசக்கூடாது, என் அண்ணி கூட பழகக்கூடாது, அங்கே என் அண்ணனுக்கோ என் அண்ணிக்கோ ஏதாவது ஒரு விசேஷம் நான் கலந்துக்கிற கூடாது. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? போதும், உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வரைய போதும். என் 2 பிள்ளைகளை கூட்டிட்டு நான் கிளம்புறேன். மொத்தமா உறவே இல்ல, அத்தை விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும், ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் அப்ப பாக்யராஜ் முன்னாடி மிரட்டவும், என்னங்க இப்ப என் முன்னாடி மிரட்ட பாக்குறீங்க? என் தங்கச்சி இதுவரை எதுவும் பேசாம இருந்ததுனாலதான் உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சி இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மரியாதைலாம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பாக்யராஜ வேற மாதிரி பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், ரேவதி நீ குழந்தைகளை போய் தூக்கிட்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், சரிண்ணே நான் போய் குழந்தைகளை எடுத்துக்கிட்டு நான் பேகை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா ரேவதி உள்ள போக, ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்லி தங்கராஜ் தடுக்க, விடுங்க அப்படின்னு சொல்லி கையை உதறி விட்டுட்டு வேகமா மாடிக்கு ரேவதி போறாங்க. தரணி எந்திரி பாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு தரணியும் கையில பிடிச்சுக்கிட்டு பேக்ல துணியெல்லாம் அள்ளி வச்சுட்டு வேகமா ரேவதி வரவோ, இங்க குழந்தைய பார்த்தா பாக்யராஜ் வாங்கிக்க தரணிய ரேவதி கையில பிடிச்சுக்கிட்டு, போதுமையா போதும், உன் கூட குடும்பம் நடத்தின வரைய போதும். இத்தனை நாள் எனக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்ததுக்கும் என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என் வாழ்க்கைய ரொம்ப சுதந்திரமா வாழ போறேன். உன்கிட்ட ஜெயில இருக்கிற மாதிரி இருக்காம நல்ல சுதந்திரமா வாழ போறேன். என்ன உன்னை விட்டு போறதுனால யாரோடைய தயவுல இருப்பேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் படிச்சிருக்கேன். இப்ப படிச்ச எல்லாருக்கும் வேலையும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் வேலைக்கு போனேன்னா என் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிருவேன். என் அம்மா அப்பா வீட்டுல இருந்தாவது நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். உன் கூட நான் இருந்து சித்திரவதை அனுபவிச்சும் நீ பண்ற மென்டல் டார்ச்சர் சைக்கோ மாதிரி நடந்துக்கிற பாரு, இதுல இருந்து எனக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சிச்சு, வானே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பாக்யராஜ் கையை பிடிச்சிட்டு வரையில அப்பதான் திடீர்னு ரேவதிக்கு ஞாபகம் வருது, கழுத்துல போட்டிருக்க தாலி, இனிமேல் இது எதுக்குன்னு எனக்கு இருனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரேவதி போயிட்டு கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டி தங்கராஜ் கையில கொடுத்துறாங்க. இந்தா நீ கட்டின தாலிய நீயே வச்சுக்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம், எதுக்காவது ஒரு அட்வைஸ் எல்லாம் சொல்லி உன்கிட்ட கேட்டு அழுத்து போச்சு. நீ இனிமேல் எப்படியெல்லாம் இருப்பையோ அப்படியெல்லாம் இருந்துக்க. எங்க வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன். என் அம்மா அப்பா கேட்பாங்க, இத்தனை நாள் நீ எப்படி வச்சிருந்த, என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்த, எப்படியெல்லாம் மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்த, உன் தங்கச்சி செத்து போன ஒரு காரணத்தை வச்சு இவ்வளோ வருஷமா என்னை நீ எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு எல்லா விஷயத்தையும் எங்க அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னேன்னா நான் எடுத்த முடிவு தப்புன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. போறேன்,
நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்பி போயிடுறாங்க. ஏ ரேவதி அப்படின்னு சொல்லி தங்கராஜுக்கு ஒரே பதட்டம் ஆயிருது. வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு சட்டையை மாட்டிட்டு வெளியில வேகமா ஓடியாரு. ஏய் நில்லுடி, எதா இருந்தாலும் பேசிக்கலாம், நில்லுடி அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் போதும் விடனே அப்படின்னு சொல்லி ரேவதி இங்க பைக்ல ஏறி உட்கார பாக்யராஜன் பார்த்தா வண்டி எடுத்துறாரு. பாக்யராஜ் ரேவதியை கூட்டிட்டு பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வரவும் வேகமா மலர் வந்து கதவை திறக்கிறாங்க. எங்கங்க போனீங்க ரேவதி? பசங்க என்னங்க இந்த நேரத்துல அண்ணனும் வரக்கானா? என்ன ரேவதி, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், மலரு உள்ள போ, ரேவதியும் பசங்களும் நம்ம ரூம்லயே படுத்துக்கிறட்டும், நான் ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், என்னங்க எதுவும் பிரச்சனையா? ரேவதி என்ன ரேவதி, அண்ணன் கூட எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், மலரு எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், பாவம் ரேவதி நீ சாப்பிட்டே அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்க, நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும் உள்ள போயிட்டு மலரு கூட ரேவதி பசங்க எல்லாரும் படுத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில ஆயிருது. இங்க ஹால்ல பாக்யராஜ் படுத்திருக்காரு. அப்பதான் காலையில எந்திரிச்சு லட்சுமி வெளியே வரவும், டே பாக்யராஜ் என்னடா என்ன இங்க படுத்து கிடக்க, நீ ரூமுக்குள்ள படுக்கலையா அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, அப்பதான் உள்ள இருந்து ரேவதியும் வராங்க. ரேவதி என்ன ரேவதி இந்த கால நேரத்துல உள்ள ரூமுக்குள்ள இருந்து வர, நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, பின்னாடியே ராகவனும் வராரு. இங்க பாருங்க ரேவதி எப்போ வந்த ரேவதி அப்படின்னு சொல்லி ராகவனும் கேட்க, ரேவதி திருன்னு முழிக்கிறாங்க. பாக்யராஜ பார்க்க, பாக்யராஜ் ரேவதியை பார்க்க, என்னன்னு தெரியல, நேத்து நைட்டு இவரு தான் ரேவதியை கூட்டிட்டு வந்தாரு, என்ன விஷயம்னு தெரியல, நானும் ரேவதி கிட்டையும் கேட்டுட்டேன் அவர்கிட்டையும் கேட்டுட்டேன், 2 பேருமே எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், என்னடா என்ன அப்படின்னு சொல்லி இங்க ராகவன் ஒரு மிரட்ட பாக்யராஜ் ரேவதியும் பார்த்தா 2 பேரும் பயந்து திருன்னு முழிக்கிறாங்க.